புதுச்சேரியில் வீட்டு கழிவறையிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கியதில் பலியானோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. அந்த பகுதியில் விஷவாயு தொடர்ந்து பரவுகிறதா என்றும் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, தற்போது அந்த பகுதியில் என்ன சூழல் நிலவுது? கண்டிப்பாக தற்போது விஷவாயு தாக்கி 3 பேர் பலியான சம்பவம் இடத்துல தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது புதுச்சேரி அடுத்த ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் காமாட்சி. இவரது தாயார் செந்தாமரை, வயசு 75. இன்று காலை அவர் வீட்டில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது திடீரென்று அவர் மயங்கி விழுந்தார். அவரை காப்பாற்றுவதற்காக அவரது மகள் காமாட்சி அங்கு சென்றபோது அவரும் மயங்கி விழுந்தார். பின்பு இதை பார்த்த காமாட்சியுடைய மகள் பாக்கியலட்சுமி, அம்மா பாட்டி இருவருமே மயங்கி விழுந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர் மீட்க சென்றபோது அவரும் மயங்கி விழுந்தார். இதையடுத்து இந்த பகுதி மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புதுச்சேரி தீயணைப்பு வீரர்களுக்கும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் அவர்கள் விரைந்து 3 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போ போகும் வழியிலேயே செந்தாமரையும் காமாட்சியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் போதே இந்த விஷவாயு என்பது வீட்டுக்கு கழிவறையிலிருந்து வந்த விஷவாயு என்பது இந்த பகுதி முழுவதுமே வீச தொடங்கியது. தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த வீட்டின் முன்புதான் செல்வராணி, வயசு 15 என்ற சிறுமியும் மயங்கி விழுந்தார். உடனே அவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அவரும் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்தார். 3 பேர் விஷவாயு தாக்கி இறந்த சம்பவத்து காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதட்டமும் ஒரு அதிர்ச்சியும் தான் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்தார்கள். இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் வைத்தார்கள். இதையடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். மேலும் விஷவாயு பரவக்கூடாது என்பதற்காக இந்த புதுநகர் பகுதியில் இருக்கும் பாதாள சாக்கடையை துறக்கும் பணியில் அவர்கள் விரைவாக ஈடுபட்டார்கள். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பாதாள சாக்கடைகள் இருக்கிறது. அந்த பாதாள சாக்கடையில் இருக்கும் சிமெண்ட் மூலம் போட்டிருக்கும் இந்த மூடியை அவர்கள் கழற்றி தற்போது வெளியே வைத்திருக்கிறார்கள். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியில் விஷவாயு என்பது குறைய தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல், அதாவது 2 வீட்டில் விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்திருப்பதால் அந்த விஷவாயு தாக்கி பரவிய வீடுகளில் சுகாதார குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் அந்த பகுதியில் மருந்துகள் தெளிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் குலத்தங்குணம் இங்கே விரைந்து இந்த பணி குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இங்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விஷவாயு எப்படி ஏற்பட்டது, இதற்கான என்ன காரணம் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர ஆய்விலும் மேற்கொண்டிருக்கார்கள். இதற்கிடையில் 2 பேர், அதாவது 3 பேர் பலியா இருக்காங்க. 2 பேர், அதாவது பாலகிருஷ்ணன், அதே போல் பாக்கியலட்சுமி, இவங்க 2 பேருமே தற்போது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து, இந்த விஷவாயு தாக்கியது குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு காலையில் 2 பேர் பலியானாங்க. இதை தொடர்ந்து 3ஆவதாக ஒருத்தர் பலியா இருக்காங்க. இந்த 3 பேர் பலியாறதுக்கு என்ன காரணம், நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்? இப்போ துறை ரீதியாக விசாரணை பார்த்துட்ருக்கோம். இது என்ன டிஃபெக்ட்ன்றதை, ஏன் இது கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்த்துட்ருக்கோம். அது யார் மேலே தப்புன்றத கலெக்டரும் துறை ரீதியாக தலைமை பொறியாளரும் விசாரிச்சிட்ருக்காரு. இதில் யார் மேலே தப்பு இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை போகும். இவங்க உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்குவார். ஒட்டுமொத்தமாக இதில் என்ன இந்த பகுதியில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி உடனடியாக இந்த இன்றைக்கோ அல்லது நாளைக்குள்ளவே ரெக்டிஃபை பண்ணி இந்த பகுதியில் மக்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டாய்லெட் அது மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு பயம், அந்த பயத்தை போக்கி உடனடியாக அந்த துறை நடவடிக்கை எடுக்கும். எங்கேயாவது அடைப்பு இருந்தால் அல்லது பைப் மாற்றணுன்னாலும் அதை உடனடியாக மாற்றி கொடுத்து நார்மலைஸ் ஆகணும். இந்த விஷவாயு பரவல் குறித்து நாங்கள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். இந்த சம்பவத்தில் யாராவது தவறு செய்திருந்தால், அதிகாரிகள் யாராவது இதில் சரியான முறையில் பணியாற்றவில்லை, அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த பகுதியில் இருக்கும் மக்களின் அச்சத்தை போக்குவதற்கான தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதி மக்கள் வெளியே செல்வதற்கான தற்காலிக கழிவறைகளும் அமைக்கும் பணிகளும் ஈடுபட்டிருக்கோம். இது குறித்து தீவிரமாக நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் என்று அமைச்சர்
அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் எங்களுக்கு இந்த பகுதியில் தற்போது இருப்பதற்கு வீட்டில் இருப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. எனவே இந்த அச்சத்தை போக்கும் வகையில் அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த வீடுகளை முழுமையாக ஆய்வு செய்து இந்த வீடுகளில் விஷவாயு இருக்கிறதா, விஷவாயு இருந்தால் அவற்றை வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் இன்று காலை தனது வீட்டில் இருக்கும் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி 3 பேர் பலியான சம்பவம் புதுச்சேரியில் ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் மகாராஜ மண்டி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.